தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்காக வேட்புமனுவை வினேஷ் போகல் தாக்கல் செய்துள்ளார். தற்போது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்த வினேஷ் போகல் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஹரியானா மாநிலம் ஜூலானா தொகுதியில் வினேஷ் போகத் போட்டியிடுகிறார். அவர் தன்னுடைய வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்துள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். வினேஷ் போகத் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க யோகேஸ்வரன். அக்டோபர் 5 ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு நாளைய தினம் இறுதி நாள் என்பதால் இன்றே காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை மும்முரமாக தாக்கல் செய்து வருகிறார்கள். இதில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கூடிய வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 90 சட்டமன்ற தொகுதிகள்ல நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது ஜூலானா சட்டமன்ற தொகுதி. அதற்கான காரணம், ஜூலானா சட்டமன்ற தொகுதியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஜூலானா சட்டமன்ற தொகுதியில அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு வருகை தருவதற்கு முன்னதாக அவருக்கு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் சார்பில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முக்கியமாக வினேஷ் போகத் அவருடைய காரில் கடந்து வரும்போது ஜேசிபி இயந்திரங்கள்ல அமர்ந்தபடி பூக்களை தூவி வினேஷ் போகத்திற்கு அந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அதே போல அதனை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக வினேஷ் போகத் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தீபேந்தர் சிங் ஹூடா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உடன் இருந்தார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல காங்கிரஸ் கட்சி தங்களுடைய பிரச்சாரங்களை ஹரியானா மாநிலத்தில் தீவிரப்படுத்தக்கூடிய நிலையில வினேஷ் போகத்தை ஆதரித்து முக்கியமாக பிரியங்கா காந்தி தீவிர பரப்புரையில ஈடுபடுவார் என்று தகவல் எல்லாம் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 1 நடைபெற இருக்கக்கூடிய ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள்? காரணம், அதற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல விவசாயிகளுடைய போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகளுடைய டெல்லியில் நடைபெற்ற போராட்டம், இப்படியான விஷயங்கள் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் முக்கிய கருப்பொருளாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகளுடைய பெயர்களை அதிக அளவுல வேட்பாளராக காங்கிரஸ் தேர்வு செய்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்திய மல்யுத்த வீராங்கனையாக இருக்கக்கூடிய வினேஷ் போகத்தும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று அவருடைய பெயர்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே நாளையோடு வேட்புமனு தாக்கலை செய்வதற்கு இறுதி தினம் என்ற ஒரு காரணத்தால் இன்று ஜூலானா சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வினேஷ் போகத் அவரது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாளை முதல் வினேஷ் போகத்தை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் ஜூலானா மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஹரியானா மாநிலத்திலும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. ஜனனி. யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.